வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊதக்கண்ட மீன் வாங்கியிருக்கோம். இந்த ஊதக்கண்ட மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனோட மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா, நல்லா மினுமினுன்னு வழுவழுன்னு இருக்கும். இது மேலே இருக்க பெரால் பார்த்தீங்கன்னா, நல்லா மினுமினுப்பாக இருக்கும். இதை பார்த்து சுத்தமாக க்ளீனாக அந்த பெரால் எதுவும் இல்லாமல் ஆஞ்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு ஆசனம், அதுக்கப்புறமா மீன் சுத்தமாகிடும். ஒரு 4-5 டைம் தண்ணியில் கழுவணுன்னா. இன்றைக்கி இந்த மீனில் நாங்கள் குழம்பு தான் வைக்க போகிறோம். வறுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா. எல்லாம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. அதனால் குழம்பு தான். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம், வெங்காயம், தக்காளி வதங்கின பிறகு புளி கரைசல், உப்பு, மிளகாய் தூள் போட்டு கரைச்சி வச்சுட்டு அதில் நம்ம சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த சுத்தம் பண்ணி வச்ச மீனெல்லாம் இதில் சேர்த்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடலாம். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா மீனை சேர்த்துடலாம். மீன் குழம்போடு நல்லா ஒட்டி வரணும். அவ்வளோதாங்க, ஊதக்கண்டை மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இந்த மீன் கிடைக்கும்போது நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.